வணக்கம், என் பெயர் ஹிமன்ஷு தவன். வணக்கம், என் பெயர் ஹிமன்ஷு தவன். இன்றைய தேதியில் ஒவ்வொரு நபரும் தனது உடல் வேறுபட்டு இயங்குவதாக நினைக்கிறார்கள். முதல் புள்ளியாக வருவது என்னவென்றால், எனது டெஸ்டோஸ்டிரோன் குறைந்து வருகிறது, அதனால் நான் உடலுறவில் ஈடுபடுவதில்லை. அல்லது அவர் நினைக்கிறார், என் உடலில் பல மாற்றங்கள் நடக்கின்றன, அதனால் என் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைந்து வருகிறது. எனவே எந்த உண்மையான ஆதாரமும் இல்லாமல் நாம் டெஸ்டோஸ்டிரோன் அளவை சரிபார்க்க முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் ஒரு சம்பவம் நடந்தால், நீங்கள் உடலுறவு கொள்ள விரும்பவில்லை என்றால், இங்கே டெஸ்டோஸ்டிரோன் பற்றாக்குறை இல்லை. இங்கே ஒரு சம்பவம் இருக்கலாம். எங்களிடம் வரும் நோயாளிகள், அவர்களின் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைந்து வருவதாக ஒரு கோட்பாடு உள்ளது. நான் இப்படி உணர்கிறேன். அது எப்படி இருக்கிறது? உண்மைகள் இல்லாமல் உங்கள் நிலை குறைகிறது அல்லது அதிகரிக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எனவே முதல் விஷயம் என்னவென்றால், டெஸ்டோஸ்டிரோன் நிலைக்கு சோதனை முக்கியமானது. நீங்கள் சரிபார்க்கலாம். மேலும் இது சந்தையில் கிடைக்கின்றது. நாங்கள் உங்கள் ரத்த மாதிரியை எடுத்துக்கொள்வோம், டெஸ்டோஸ்டிரோனுக்கு டெஸ்டோஸ்டிரோன் பரிசோதிப்போம், உடலில் ஹார்மோன்கள் உள்ளனவா இல்லையா. உங்கள் பாலுணர்ச்சி குறைந்து வருவதாக யாரேனும் கூறினால், அது உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைவதாலோ, LH குறைவதாலோ, FSH குறைவதாலோ இருக்கலாம். இது உங்கள் பாலுணர்ச்சி குறைவதன் காரணமாக நிகழலாம். மற்ற விளைவுகளும் இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக மனதளவில் காயமடைந்திருக்கலாம், அல்லது உங்கள் உடலில் சில மன அழுத்தம் இருந்து உங்கள் பாலியல் ஆசை குறைந்து வருகிறது. எனவே அதற்கு பல காரணங்கள் உள்ளன. எனவே உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைந்து வருகிறது என்று சொல்ல முடியாது. இல்லையெனில் உங்கள் உடல் வித்தியாசமாக எதையும் காட்டாதவரை. வேறுபடுவது என்றால் என்ன? நீங்கள் பார்த்தால் உங்கள் மார்பில் உள்ள முடி மெதுவாக குறைந்து வருகிறது. உங்கள் மார்பு மார்பகமாக மாறுகிறது. அது ஒரு மார்பகம் போல மாறி வருகிறது. அல்லது உங்கள் மார்பகம் அதிகமாக வளர்ந்து வருகிறது. மேலும் உங்கள் உடல் வெவ்வேறு மனநிலை மாற்றங்களை காட்டுகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் கோபப்படுகிறீர்கள். மீண்டும் மீண்டும் அழுகை வருகிறது. உங்கள் உடல் வித்தியாசமாக செயல்படுகிறது. உனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் குழம்பிப் போகிறீர்கள். நீங்கள் ஏற்றில் இருக்கிறீர்கள். உடல் இப்படிப்பட்ட அறிகுறிகளை காட்டினால், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கினால், முக்கியமாக சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் என்பதல்ல. எல்லோருக்கும் மனநிலை மாற்றங்கள் உள்ளன. மனச்சோர்வு, மன அழுத்தம். உடல் வித்தியாசமாக நடந்து கொண்டால் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைந்து வருகிறது என்று சொல்லலாம். அல்லது ஏதாவது சிக்கல் இருக்கிறது. அல்லது நாம் டெஸ்டோஸ்டிரோன் அளவை சார்ந்து இருக்கலாம். ஒரு நபராக உங்கள் உடல் முழுமையாக ஆண் ஆதிக்கம் செலுத்துகிறது, தாடி உள்ளது, மார்பில் முடி உள்ளது, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நாங்கள் சொன்னால், பின்னர் உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைந்து வருகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இதன் காரணமாக உங்களுக்கு இந்த சிக்கல் உள்ளது. அந்த விஷயம் தவறு. உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் அளவை சோதிக்கவும். சரிபார்த்த பிறகு உங்களுக்கு எந்த தெளிவான படம் கிடைத்தாலும் அதுவே சிறந்தது. ஏனெனில் அது இல்லாமல் சந்தையில் கிடைக்கும் டெஸ்டோஸ்டிரோன் பூஸ்டர் போன்ற கோக்ஷுரா போன்ற எந்த மருந்தும் இல்லை, அது தடை செய்யப்படவில்லை. டெஸ்டோஸ்டிரோன் நல்லது. அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. ஆனால் ஆதாரம் இருந்தால் தான் சிகிச்சைக்கு செல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சோதனை உள்ளது. அல்லது ஒரு மருத்துவர் உங்களுக்கு எழுதியிருக்கிறார். அல்லது யாராவது முதலில் சோதனை செய்து பின்னர் ஏதேனும் எடுக்க சொல்லி இருக்கிறார்கள். இல்லையெனில் மக்கள் ஊசி போடத் தொடங்குகிறார்கள். அந்த டெஸ்டோஸ்டிரோன் அளவு உயர்வாக உள்ளது, அதனால் அவர்கள் ஊசி மருந்துகளை எடுக்கின்றனர். நாங்கள் அங்கு செல்ல விரும்பவில்லை. நம் தீங்கு விளைவிக்கும் பாதையில் செல்ல நாம் விரும்பவில்லை. முதல்ல செக் பண்ணுவோம். அங்கிருந்து எங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். இல்லையென்றால் அதை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நாம் அதை டெஸ்டோஸ்டிரோன் பிரச்சனை ஆக்கிவிட்டோமே என்ன செய்வோம்? இதுவும் நடக்கிறது. ஏனெனில் நோயாளிகள் ஆன்டிடிப்ரெசன்ட் மாத்திரைகள் அல்லது மன அழுத்தம் சார்ந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் டெஸ்டோஸ்டிரோன் ஊசிகளையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் வெளியிலிருந்து பல்வேறு இன்ஜெக்ஷன்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அது தவறு. முதலில் உங்கள் உடலில் என்ன பிரச்சனை உள்ளது, அதற்கு என்ன காரணம் என்பதை சோதித்து பாருங்கள். பின்னர் அதற்கு நோக்கி செல்லுங்கள். உங்கள் மருத்துவர் சொன்னபடி, உங்கள் மருத்துவர் வழிகாட்டும் படி செய்யுங்கள். ஆனால் அதற்கு முன் உங்களை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் நிலையை நீங்களே ஆராய்ந்து அதன்படி செயல்படுங்கள். முதலில் விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள், பின்னர் அதன்படி செயல்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் நண்பரும் அதே போல உணர்ந்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம்.